தென்னை விவசாயிகளின் நலன் காக்க குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக கிணத்துக்கடவு ஒன்றியத்தில் வடசித்தூர், பணப்பட்டி, காட்டம்பட்டி, ஜக்கார்பாளையம், ஆண்டிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கிணத்துக்கடவு பகுதியில் அரசு தொழிற்பயிற்சி மையம் அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை கிடைக்கப்பெறாதவர்களுக்கு அதனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்வேன் என்றும் அவர் உறுதியளித்தார். படித்த இளைஞர்கள் சொந்தமாக தொழில் தொடங்க வங்கிக் கடன்கள் பெற்றுத்தரப்படும் என்று கூறிய ஈஸ்வரசாமி, தென்னை விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். பொள்ளாச்சியின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக திண்டுக்கல் பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலை பணிகளை தொய்வுற்று இருக்கின்ற காரணத்தில் அந்த பணிகளை விரைந்து முடிப்பதற்குண்டான முதல் நடவடிக்கையாக எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, பொள்ளாச்சி கிணத்துக்கடவு ரயில் நிலையங்களையும் சேலம் கோட்டத்துடன் இணைத்திட தென்னக ரயில்வே மூலம் அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று பெங்களூரு முதல் திருநெல்வேலி வரை புதியதாக ரயில்கள் இயக்குவதற்குண்டான நடவடிக்கை மத்திய அரசிடம் இருந்து பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க